கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிமை டிவியின் வாயிலாக கர்த்தருடைய ஆராதனை பங்கு கொள்கிற உங்கள் யாவரும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பணகுடி அந்திரிய ஆலயத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த நாளில் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கும்படியாய் நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, காலங்கள் தோறும் ஒவ்வொரு நேரமும் எங்களை வழிநடத்துகின்றவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் தெய்வ சமூகத்தில் வந்து உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த தொலைக்காட்சி வழியாய் இந்த ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான எங்கள் மத்தியிலே எழுந்தருளி எங்களை ஆசீர்வதி வழி நடத்தும். தேவனுடைய நாம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவனுடைய நாம் மகிமைக்காக 528வது பாடலை நாம் பாடு. 200 ஆண்டு கீதங்கள் 528. எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவை தெளிந்த பாடல். இவர்கள் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் பந்துள்ளோர் சிநேகிதர் சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில்லாருதலும் கங்குலில் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட அவிழ்தமும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஓதக பிதாவும் போக்கினில் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் காவலனும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், பிணையாளியும் மீட்பரும் பிரியமாத்தியஸ்தனும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆன ஜீவப்பமும் ஆவலும் என் காவலும் ஞான கீதமும் சதுரும்
நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமாய் இருக்கிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் அளவில்லாத தயவினால் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கிட வேண்டுவதுமின்றி அடுத்த திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் நாம் இணைந்து வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, எங்களை மன்னி எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அப்படிப்பட்ட மனதோடு கூட நாம் பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நாங்கள் வெளிவிட்டு வெளிந்து போனோம். யோசனைகளுக்கு உற்பத்தி நடந்தோம். சேதங்களை செய்யாமல் செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, மனிதருக்கு வாக்குத்தத்தபடியே நிர்வாகங்கள் குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்புதங்களை பொறுமையாயிரும். பாவத்துக்கப்படுதலை சீர்படுத்தும். நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்து நடந்தவர நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளையை மருள் செய்தற்க மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்க யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகியால் கடைசியருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கு. இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ள நடக்கும். அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கர்த்தருடைய ஜெபத்தை அவர் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பூமியிலும் செய்வதாக எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவளே. ஆமென். ஆண்டவரே, விடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறை முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 23ஆம் சங்கீதம். சங்கீதம் 23ஐ நாம் முறையாக வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நிலையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கோ மகனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக.
ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வேத பகுதி நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடிய. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்கள் குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளான என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாலாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எண்ணப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தொழிந்து எழும்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தொழிந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் மனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசாயிற்று. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரன் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதிலிருந்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தினார். பரமத்திற்கு ஏற்றி விற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ளோரை மரித்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அருளப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவளே. ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீர் இல்லாமல் எங்களுக்காக யுத்தஞ்சவார் ஒருவரும் இல்லை. பராபரன் எங்கள் இதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும்.
சமாதானத்திற்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறோம் ஆகி தேவனே, மதி அறிவதையும் நித்திய ஜீவன் மெய் சேவிப்பதை மெய் சுவாதீனம் தேரை தஞ்சமாக கொண்டிருக்கிற தடியராகிய நாங்கள் இந்த விரோதத்தை வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லாவற்றையும் பிரவர்த்தனை நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வவல்லமை நித்திய தேவனே, நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, நாளில் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமல் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் இது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்தியுள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். திருச்சபைக்காக ஜெபிப்போம். மகாதிசயங்களை செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் உடைய விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவி அனுப்பி இவர்கள் நமக்கு உத்தம பிரியமான நடக்கும்படி இந்த ஆசீர்வாதமாகிய பணி இவர்கள் மேல் ஓயாமல் பேச்சுதலும் கர்த்தாவே, எங்கள் காரியத்தில் மத்தியஸ்தமாய் இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான பெண்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்து சர்வவல்ல தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினால் கூடி வரும் பொழுது அதில் கேட்கிற வறட்சி என்று வாக்குகள் இருக்கிறீரே கர்த்தாவின் அடியராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மேலே இப்படி சத்தியத்தை அறிகின்ற அறிவி மறுமையிலே தீஜீவனையும் கட்டளையிட்டருளும். பொதுவான சோத்திர ஜபத்தை அவர் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அபாத்திராயும் தடியராக எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவனை அழிச்சதை பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தெய்வக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் மொழிகளோடும் சோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிஸ்டத்திற்காக காப்பாற்றுகிறதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக துதிக்கிறோம். விசேஷமாய் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத அந்த அன்புக்காகவும் கிருபையின் நன்மைகளுக்காகவும் மகிமையுடையோம் என்ற நம்பிக்கைக்காகவும் சோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி இருக்கவும் எங்களை இந்த ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ள நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே புகழை பிரஸ்தாபப்படுத்தும் தேவி செய்த உபகாரங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ளும் உணர்வு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவிக்கும் சுத்தாவிக்கும் எல்லாம் மேன்மையும் மகிமையும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்போம். கரங்களை தட்டி உற்சாகமாக வீடுகளில் இருக்கிறவர்கள் எங்களோடு இணைந்து பாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, காக்கும் கரங்கள் உண்டனைக்கு காத்திடுவார் கிருபையால் அந்த பாடல் நாம் பாடப்போகிறோம். தெரிந்த ஒரு பாடல், நமக்கு ஒரு பரிச்சயமான ஒரு பாடல். நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை,
நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆமென். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிரிடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புகிற உங்களை அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார், அவர் வெட்கத்துக்குள்ளாய் விட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆராதனையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக ஒரு நல்ல தலைப்பு, விசுவாசம் என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை எப்படியெல்லாம் சோதிக்கிறார் என்ற தலைப்பில் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதற்கு ஆதாரமாக யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2, 3, 4 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிராமல் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த கொரோனா காலகட்டம் உலகம் எங்கிலும் தொற்று பரவி இருக்கிறது. ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது, அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் இந்த கொரோனாவை அனுமதிக்கிறார்? எதுக்கு உலகம் முழுவதும் இவ்வளவு பெரிய ஒரு சேதம் விளைகிறது? மக்களெல்லாம் நடைமுறை வாழ்க்கையிலே வெளியே வர முடியவில்லை, ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. எதற்காக? இப்படி கேட்கிற பொழுது நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. நம்முடைய விசுவாசத்தில் ஒரு சில தொய்வை நாம் அதை காண்கிறோம். எங்கே போயிற்று ஆண்டவருடைய வல்லமை? ஏன் ஆண்டவரால் இது கூடவில்லை? இது என்ன தவறு இருக்கிறது? மனிதன் செய்தானா? ஆண்டவர் இதை ஏன் அனுமதிக்கிறார்? இந்த கேள்வி நம்ம கேட்கிறோம். சிலர் கேட்கிறார்கள், சிலருடைய உள்ளத்தில் தோன்றும். அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது.
இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏன் என்கின்ற கேள்வியை கடவுளுக்கு முன்பாக, ஆண்டவருக்கு வைக்கும் முன்பு, அவருக்கு முன்பாக கொண்டு போனால் there is no answer at all. சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாமே தவிர அந்த ஏன் என்ற கேள்விக்கு கர்த்தரால் பதில் கொடுக்க முடியாது. ஆண்டவர் உலகத்தை ஆளுகிறவர், உலகத்தின் வரலாற்றை ஆளுகிறவர், அதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. இது கடவுள் அனுமதித்திருக்கிறார் ஒரு விதத்திலே. ஏன் கடவுள் அனுமதித்தார்? அடுத்த கேள்வி வைத்தா there is no answer at all. இது மனிதன் செய்த தவறா? சில நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் தவறு செய்தோம் என்று நாம் அழுகிறோமே, நாம் ஜெபிக்கிறோமே, நம்முடைய விசுவாசத்தை தேவ சமூகத்தில் உறுதிப்படுத்துகிறோமே, ஏன் ஆண்டவர் கிரியை செய்ய முடியவில்லை? கடவுள் எங்கே? ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஏன்? இந்த கேள்விக்கு நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. எனக்கு அன்பான விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் ஆண்டவரை நேசித்த, ஆண்டவருக்கு பின்பாக செல்லுகின்ற, அவருடைய வார்த்தையை கைக்கொள்கின்ற கூட்டங்களாகி நீங்களும் நானும் இந்த விசுவாச பரிசோதனையிலே நிலைத்து நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது விசுவாசத்தின் பரிசோதனை. ஆதி அப்போஸ்தல திருச்சபையிலே ஒரு விசுவாச பரிசோதனை அங்கு நடத்தப்பட்டது. விசுவாசத்தின் சோதனை வந்தது. ஜனங்கள் எல்லாம் ஒருமித்திருந்தார்கள். ஆதி அப்போஸ்தல திருச்சபையிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு, ஒரு பாடு, உபத்திரவம் அவர்களுக்கு வந்தவுடனே அவர்கள் எல்லாரும் உடைந்து ஓடினார்கள். அது ஆங்கிலத்தில் அல்லது கிரேக்க பதத்தில் டயாஸ்போரா என்று சொல்லுகிறோம். அவர்கள் சிதறினார்கள். இணைந்திருந்த கூட்டமாக இருந்தவர்கள் சிதறி ஓடினார்கள். சிதறினவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஏன் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை ஆதி அப்போஸ்தல திருச்சபையிலே அனுமதித்தார்? ஏன் அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள்? சிலர் வாளாலே கொல்லப்பட்டார்கள். பிரசவித்த நிலையில் இருக்கிற ஸ்திரீகள் வெளியே கொண்டு வரப்பட்டு அவருடைய கர்ப்பங்கள் வெளியே எடுத்து வெளியே வீசப்பட்டது. எபிரேயராக்கின் எழுதும் போது வெள்நாட்டு தோள்களையும் செம்மறியாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்தார்கள் என்று எழுதுகிறார். சிலர் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டார்கள். உபத்திரவம் விசுவாசத்தின் சோதனை. ஏன் ஆண்டவரே அப்படி நடந்தது? அதற்கான ஆன்சர் இல்லை. ஆனால் இதற்கான ஆன்சர், இதற்கான விடை பின்பு தேவன் நமக்கு சொல்லுவார். அதை நாம் புரிந்து கொள்ள முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். எனக்கு அன்பானுள்ளே, வேதாகமத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை எப்படிலாம் சோதிக்கிறார் அப்படி சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஒரு 6 வகையான விசுவாச சோதனைகள் வேதாகமத்தில் இருக்கிறது. இதற்கு முன்பாக ஒன்றை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டும். பாவத்தின் சோதனை, விசுவாசத்தின் பரீட்சை அப்படி வைத்துக் கொள்வோம். பிசாசு நமக்கு அநேக நேரங்களில் பாவத்தின் சோதனையை வைக்கிறான். ஆதியிலே ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பாவத்தின் பரீட்சை, பாவத்தின் சோதனை, the test of sin. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தது விசுவாசத்தின் பரீட்சை. இதை வித்தியாசம் கண்டுகொள்ள வேண்டும். ரெண்டையும் ஒன்னா போட்டு குழப்பிடக்கூடாது நிறைய நேரங்கள். அப்ப விசுவாசத்தின் பரிசோதனை, விசுவாசத்தினுடைய சோதனை எப்படி வருகிறது? விசுவாசத்தின் அடிப்படையில். என் பிள்ளைனை விசுவாசிக்கிறானா கர்த்தர் பார்க்கிறார். So God testified your faith. God examined your faith. உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரமாகத்தான் வாசி கேட்ட எபிரேயர் ஆக்கியோன் 11ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஒரு வார்த்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11:7. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே யோனா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாக்கி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததென்று விசுவாசத்தினால் உண்டான் நீதிக்கு சுதந்திரவாளியான். முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை எப்படி டெஸ்ட் பண்றார் அப்படின்னா, முதலாவதாக
சில இம்பாசிபிள் டாஸ்க் ஆண்டவர் நம்ம கையில் கொடுக்கிறார். சில புதிய நோக்கத்தை தேவன், தரிசனத்தை, திட்டத்தை நம்முடைய கரங்களில் தரும்போது நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. God gives you task. ஏதாவது ஒரு தேவ திட்டம், இதை நிறைவேற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லதென்றால் இது தேவனுடைய நோக்கம், இதை நிறைவேற்ற ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நம்முடைய சூழ்நிலைகள் வருகிறது. அதுதான் விசுவாசத்தின் பரீட்சை. இங்கே நோவாவை அதற்கு எக்ஸாம்பிளாக வச்சிருக்கிறேன். நோவாவை குறித்து வேதத்திலே பார்க்கிற பொழுது அவன் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். அந்த காலத்திலே பாவத்தினாலே கர்த்தர் ஜனங்களை அழிக்கிறார். ஆனால் நோவா தேவனை விசுவாசித்தான். அவன் நீதிமானாய் இருந்தான். தேவன் மீது அவனுடைய விசுவாசம் இருந்தது. கர்த்தர் மீது அவனுடைய விசுவாசம் வைத்திருந்தது. ஆண்டவர் இப்போ ஒரு புது டாஸ்க் அவனுக்கு விடுகிறார். என்னன்னா, ஒரு பேழையை உண்டு பண்ணும். இமேஜின், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அவனுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ண. ஒரு 40 நாள் மழை பெய்ய போகுது தம்பி, இல்ல 40 நாள் மழை பெய்ய போகுது சகோதரனே, ஒரு பேழையை உண்டு பண்ணி என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். இட்ஸ் நாட் இம்பாசிபிள் டாஸ்க். இது நோக்கம், the plan God gives, ஆண்டவர் கொடுத்த இந்த திட்டம். இது எப்படி? பிள்ளைகள், குடும்பம் என்னாவது அல்லது சுற்றி இருக்கிறவர்கள் என்ன பேசுவார்கள்? நீ முட்டாளா என்று கேட்கலாம். அதுவரை ஜனங்கள் மழை பார்த்ததில்லை. பூமியிலே மழை இல்லை. நோவா காலத்துல தான் மழையே பெய்து, வானம் திறக்கப்படும், மழை கொட்டும் அப்படிங்கிறாரு. ஜனங்கள்லாம் சிரிச்சிருப்பாங்கல்ல. சில நேரங்களில் விசுவாசம் சிரிப்புக்குள்ளாகிறது, நகைக்கப்படுகிறது. When you are sharing your dreams, when you are sharing your task, some people will smile, some people will laugh at you. சில நேரங்களில் சிலர் உங்களை பார்த்து சிரிக்கலாம். இது என்ன உனக்கு விசுவாசம்? பட் விசுவாசம் இம்பாசிபிள பாசிபிளா மாற்றும். தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் விசுவாசம் இல்லாமல். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய காரியத்தில் ஒரு புதிய நோக்கத்தை, திட்டத்தை தரும்போது, செயலாக்கும் போது உங்களுக்கு சோதனை, விசுவாசத்தின் சோதனை. இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திட்டத்தை நிறைவேற்றும்படி, ஒரு ஊழியத்தை செய்யும்படி, ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் உங்களால் முடியல. உங்களுடைய விசுவாசம் எங்கே? செய்யுங்கள், முன்னின்று முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை செய்வார். நோவாவோடு செய்த கர்த்தர் உடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுது நம்முடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது? தேவன் கொடுக்கிற திட்டங்கள், தீர்மானங்களை நிறைவேற்றி நாம் முன்னோக்கி செல்லும் போது சிலர் அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு என்ன? அதை செயல்படுத்துவது, அதை நடைமுறைப்படுத்துவது சிலரால் முடியாது. அப்படியே உட்கார்ந்துருவாங்க. விசுவாசம் குன்றி போகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை தேவன் நிறைய நேரங்களில் பரிசோதிக்கிறார். He testified your faith. இரண்டாவதாக ஒரு தேவனுடைய மனிதன் இப்படி சொல்லுகிறார், faith is facing the future without what happening or what happened tomorrow. எதிர்காலத்தை நோக்குவது, எதிர்கொள்வது. எப்படி, என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் விசுவாசம் என்பது கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இதை மனதில் வைத்து சொல்லுவது. இரண்டாவதாக எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே, கவனிங்க, ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். இரண்டாவதாக the great changes, பெரிய மாற்றத்தை தேவனுடைய வாழ்விலே உண்டு பண்ண விரும்பும் போது விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ இடத்துல காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போ.
உங்களுடைய விசுவாசம் எப்பொழுது சோதிக்கப்படுகிறது? உங்க கம்ஃபர்ட் லைஃப், அது எப்படி சொல்லுவாங்க, உங்களுடைய கம்ஃபர்ட் சர்க்கிள், உங்களுடைய வசதியான வட்டத்தை விட்டு கர்த்தருடைய வெளியே வான்னு சொல்லும் போது நம்முடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது. சில நேரங்கள் ஆண்டவர் இப்படி போட்டுறார் நம்மள. டோன்ட் பி கம்ஃபர்டபுளா வசதியா அப்படியே இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட பாடுகள் இல்லாதபடிக்கு வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் விரும்பும் போது தேவன் சொல்ல கொஞ்சம் வெளியே வா. அப்போ வரும்போது பாருங்க, ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணி உங்களை நன்றாக மாற்ற விரும்புகிறார். ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இப்ப ஆண்டவர் சொல்ல, நீ வெளியே வா, நான் உன்னை நடத்துவேன். எங்க போறேன்னு தெரியாது, எங்க இருக்க போறேன்னு தெரியாது, என்ன சாப்பிட போறேன்னு தெரியாது, எப்படி இருக்க போறேன், என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், எங்கே கொண்டு மேய்ப்பேன் என் ஆடுகளை தெரியாது, எனக்கு என்ன கிடைக்கும் தெரியாது. பட் he believed the God. கர்த்தரை விசுவாசிச்சான். வேதம் சொல்கிறது, தான் புறப்பட்டு போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். வனாந்திரமா தெரியாது, செழிப்புள்ளதா தெரியாது, ஐயோ அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், கீழ்ப்படிந்தான். விசுவாசத்தின் முதற்படி கீழ்ப்படிதல். நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக அந்த விசுவாச போராட்டத்தில் நம்ம நிற்க முடியல. விசுவாச போராட்டம் உங்களை நீங்க காத்துக்கொள்ள முடியல. கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் பலவீனம் வந்த உடனே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி ஓடிடுறோம். ஐயோ போதும் ஆண்டவரே. மேஜர் சேஞ்சஸ், மேஜரா ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில உண்டு பண்ண விரும்பும் போது உடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, உடைய விசுவாசத்தை பரிசோதிக்கிறவர் கர்த்தர். விசுவாசத்தின என்னன்னு தெரியுமா? வேர் ஐ எம் கோயிங், எங்க போகிறேன்னு தெரியாம கர்த்தரை பின்பற்றுவது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வரும்போது தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்பற்ற கடவன். வேர் ஐ எம் கோயிங், ஐ எம் நாட் டெல்லிங் யூ. ஆண்டவர் நீர் எங்க போறீ இதை கேட்க கூடாது. அவர் எங்க போகிறாரோ அங்கே போக வேண்டும். அப்படி என்றால் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது. எபிரேயர் 9:10 வசனங்களை வாசிக்க. மூன்றாவதாக எபிரேயர் 9:10 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். 11:9-10 வசனங்கள். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதராகி ஈசாக்கோடு யாக்கோபு கூடாரங்கள் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமை கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களின் நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். மூன்றாவதாக வாக்குத்தத்தத்தின் தாமதம். ஆண்டவர் நமக்கு சொல்ல சில காரியங்களை சொல்லிட்டார். வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் வாக்குத்தத்தம் தாமதமாய் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் பொய் சொல்கிறதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் அவர் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அவன் கூடாரங்களில் வாழ்ந்தான். வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டது, கர்த்தர் எனக்கு தந்து விட்டார், அல்லேலூயா அப்படி என்று மகிழவில்லை. ஏதோ ஒரு வருடத்திற்கு வந்தேன், அந்த புதிய வருடத்தில் ஒரு அட்டையை நான் பெற்றுக்கொண்டேன், அதை வச்சுட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரே எனக்கு தாரும் தாரும், அது அல்ல. நிறைய நேரத்தில் அப்படிதான் நடக்கு. அநேக தீர்க்கதரிசிகள், பெரிய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசி இந்த 2020 அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். Are you commit your life, your time and your space in the heart, God's hand? நீங்கள் கர்த்தருடைய கரத்துல உங்கள் நேரத்தையும் உங்களுடைய காலத்தையும் ஆண்டவர் நீர் நடத்தணும் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி விட்டார், எனக்கு தந்து விடுவார், நல்ல நம்பிக்கை. ஆனால் அதுல கொஞ்சம் தாமதம் வரும்போது ஒரு விசுவாச பரீட்சிக்கப்படுகிறது. ஆண்டவர் இப்படி சொன்னார், இப்படி செய்வேன்னு சொன்னாரு, இப்படி நடத்துவேன்னு சொன்னாரு, இப்படியெல்லாம் எனக்கு வாக்குத்தத்தம் வந்தது, வாக்குத்தத்தை உண்மையான விசுவாசித்தனே, நல்லது. நிறைய நேரங்கள்ல நம்ம அதுக்கு விசுவாசத்துக்கு விளக்கம் கொடுப்போம். அப்படின்னா அது அப்படி போயிட்டாண்டர், அதனால நான் அப்படி செஞ்சுட்டேன். சாக்கு போக்கு நிறைய சொல்லுவோம். விசுவாசத்திற்கு சாக்கு சொல்லுவோம். ஆண்டவரே எப்போ ஆண்டவரே இது நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம போய் கேட்டோம்னா அதுக்கு நிறைய சாக்கு போக்குகளை கர்த்தர் சொல்ல மாட்டார். நம்ம சொல்லுவோம் பாருங்க, நிறைய சாக்கு போக்கு சொல்லுவோம். அது அப்படி ஆயிட்டு, இப்படி ஆயிட்டு, இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு.
தாமதத்திற்கான காரணத்தை சிலர்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்ல நிறைய லிஸ்ட் பண்ணுவோம். அப்படி வந்துட்டாங்களா, அவங்க வந்துட்டாங்களா, இவங்க வந்துட்டாங்களா, அவங்க வந்துட்டாங்க. பட் கர்த்தர் அப்படி சொல்றது இல்லை. God gives you the right time and the right place. சரியான நேரத்தில் சரியான இடத்துல உங்களுக்கு கொடுப்பார். வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் எனக்கு இதை வெளிப்பாடு சொல்லி இது நடக்கும் என் வாழ்க்கையில் நான் விசுவாசித்து இதை நான் காணல, வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சது. தேவன் போய் சொல்கிறவர் அல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது. உடைய வாக்குத்தத்தம் பண்ணினதிலே தாமதமாகும் போது உடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. நான்காவதாக தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள். எபிரேயர் 12:11 வாசிக்கிறேன். விசுவாசத்தினில் சாரால் வாக்குத்தம் பண்ணி உண்மை உள்ளவர் என்று கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றல பிள்ளை பெற்றாள். ஆனபடினால் சரீரம் செத்தருடன் எண்ணப்பட்ட ஒருவனாலே வானத்தில் பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் எண்ணிறந்த மணலைப் போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். சில தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்விலே வரும்போது நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. நிறைய நேரங்களில் இங்கே என்ன நடக்குது, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லை. எத்தனை வருடங்களாக இல்லை பாருங்கள். 100வது வருடத்துல தான், 100வது வயதுல தான் கர்த்தர் உன்னோடு பேசுகிறேன், நான் உனக்கு ஒரு குழந்தை தருவேன், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். வேதம் சொல்கிற சாராள் சிரித்தாள், ஆபிரகாமும் நகைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் காமிக்க நேரம்ல. எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும், என் சரீரம் செத்து போயிட்டு, என் மனைவியின் சரீரம் செத்து போயிட்டு, இல்லை நடக்காது, தீர்க்க முடியாத பிரச்சனை. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லும், இது ஐ கேனாட், ஐ காண்ட், இது என்னால் முடியாது, இது என்னால் தீர்க்க முடியாது, இது யாராலும் சரிபடுத்த முடியாது. ஆனால் கர்த்தருடைய வாழ்க்கையிலே சரிபடுத்த முடியும். அன்பு சகோதரி சகோதரியே, உடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த காரியத்தை சரிபடுத்த முடியும். அப்படி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க, நம்புங்க, விசுவாசிங்க. உடைய வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனை, இது யாராலும் செய்ய முடியாது, இது யாராலும் நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. நம்ம விசுவாசிங்க. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள், அன்கியூரபிள் ப்ராப்ளம்ஸ், தீர்க்கவே முடியாது. இது யாரால் வந்தாலும், கடவுளே இறங்கி வந்தாலும் இதை சால்வ் பண்ண முடியாது. அப்படி சொல்லுவோம்ல சில நேரங்களில். கடவுள் இறங்கி வந்திருக்கிறார், பிரச்சனையை அவர் தீர்ப்பார். எனக்கு அன்பான, நம்முடைய பிரச்சனையை அவர் தீர்க்கும்படி தான் இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஒன்றை மாத்திரம் தெரிஞ்சுக்கங்க, என் விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறார். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து நீங்க ரிகவர் ஆயிடலாம். என் விசுவாசத்தை தேவன் பரிசோதிக்கிறார். My faith is examine, testifying, God testifying my faith. ஆகையால் நான் என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்கிறேன். விசுவாசம் என்பது அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருப்பது. நீர் செய்யும் என்று தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம் காத்திருப்பது. நம்ம போய் மலையை பார்த்து அல்லது மலையை சுத்தியில வைத்து உடைக்க முடியாதுங்க. நம்ம என்ன யோசிப்போம்னா, கர்த்தர் இப்படிதான் நம்ம நடத்துவோம் நம்ம யோசிப்போம். இப்படிதான் நம்மளை கொண்டு போறாரு. நம்முடைய ஹியூமன் மைண்டுக்கு நம்ம அப்படிதான் திங்க் பண்றோம். நமக்கு முன்பாக ஒரு பாறை இருக்கிறது, ஒரு கண்மலை இருக்கிறது, ஒரு மலை இருக்கிறது, இது இப்படிதான் நம்ம செய்ய போகிறோம் என்று நாம் யோசிப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யறதில்ல. அந்த மலையை தூக்கி தூர வச்சுட்டு நீ நடந்து போம்பாரு. நம்ம ஒரு உளியை வச்சு தான் தட்டிட்டு இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் சில நேரங்களில் ஒளியை போல இருந்து தட்டி கொண்டு இருக்கிறது. நான் ஓட்டை போட்டு நான் கடந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது நான் ஒரு பெரிய துவாரத்தை இட்டு இதுக்குள்ள நான் நடந்து போயிடுவேன்னு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்ற, இந்த மலையை தூக்கி நான் தூர வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு போறேன், நான் உன்னை அழைத்து சொல்வேன், பார்க்குறியா என்ற ஆண்டவர் அநேக நேரங்களே நமக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். ஐந்தாவதாக சில தாங்க முடியாத இழப்புகள். யோபினுடைய வாழ்க்கையில தாங்க முடியாத இழப்பு. அதற்காக நான் எபிரேயர் 11:17-18 வாசிக்கிறேன். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது, நல்லா கவனிங்க, ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். இமேஜின். சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில இழப்புகளை அனுமதிக்கிறார். பிள்ளைகளை எடுத்துக்கொள்கிறார், உறவுகளை எடுத்துக்கொள்கிறார். நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்கோம், பிசினஸ் அப்படியே டல் ஆயிரும், ஒன்றுமில்லாமல் போயிடும்.
ஐயோ ஏண்டவரே ஏண்டவரே, நான் நன்றாக தானே இருந்தேன், நான் ஜபித்தேனே, ஆலயத்துக்கு வந்தேனே, கொடுத்தேனே, ஊழியர்களுக்காக இதை செய்தேனே அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் நிறைய நேரங்களில் தாங்க முடியாத சில இழப்புகள், அது பொருளாதாரத்தில் இருக்கலாம், உறவு நிலையில் இருக்கலாம். அப்படி சில காரியங்கள் உலகத்திலே நாம் தாங்க முடியாத சில காரியங்கள் வரும்போது உடைந்து போகிறோம். ஒரு அன்பு சகோதரனுக்கு ஒரு வாலிப சகோதரன், ஒரு அன்பு குடும்பத்தில் ஒரு வாலிப சகோதரன் உண்டு. புதிதாக ஒரு பைக் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பைக்கில் மிக மகிழ்ச்சியாக தன் நண்பர்களோடு ஊரை சுற்றினான். ஒரு நாள் நான் நடந்தது என்ன தெரியுமா? அந்த பைக்கில் அவன் ஆக்சிடென்ட், இறந்து போனான். இளம் வயதுமா, ஒற்றைக்கு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைகள், அந்த தகப்பனும் தாயும் கதறி அழுதார்கள். நான் யார் என்ற பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. கதறி அழுதார்கள். சில சம்பவங்கள், இழப்புகள், ஏன் ஆண்டவரே அப்படி கேட்கும்போது கத்துறதுக்கான உத்தரவை கொடுக்கறதில்லை. ஒன்னே ஒண்ணுதான், தெய்வ பிரசன்னம். அதான் நம்மை தாங்க முடியும். அதுக்கான ஆராய்தலும் அதற்கான விளக்கமும் நமக்கு தேவையில்லை. இயேசு தன்னுடைய மகனை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். பிதாவாகி தேவன் தன் மகனை சிலுவையில் ஒப்புக் கொடுக்கிறார். பாருங்க, சிலுவையில் இயேசுவை அங்கே பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா? தன் சொந்த மகன் என்று பாராமல் உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். ஆண்டு அங்கு விரும்பினதெல்லாம், இயேசு அங்கு விரும்பினதெல்லாம் தேவ பிரசனம். பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? அங்கலாய்ப்பு. நிறைய நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அங்கலாய்ப்பு, ஏக்கம், தவிப்பு. ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம் என்பது கடவுளின் நோக்கத்தை நம்புவது, அவரை நம்புவது. எனக்கு அன்பானவர்களே, சில தாங்க முடியாத இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. கடைசியாக சில நாள்பட்ட வழிகள், prolonged pain என்று சொல்வோம், சில நாள்பட்ட பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மால் தாங்க முடியறதில்லை. லைஃப் வில் பி ஸ்மூத் இன் திஸ் பீரியட் அப்படி நீங்க நம்பி அந்த விசுவாசிச்சு நீங்க ஓடிட்டே இருப்பீங்க. என் லைஃப் நார்மலாயிரும். ஆனால் வாழ்க்கையே பாடுகளாக நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது. மோச பாருங்க, மோசையை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். சிறு வயதிலே அவன் சாவதற்கு கிடந்தவன் காப்பாற்றப்பட்டான். தண்ணீரில் விடப்பட்டான், காப்பாற்றப்பட்டான். 40 வருடம் எகிப்து தேசம், 40 வருடம் வனாந்திரம், 40 வருடம் யாத்திரை. அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நிம்மதி கிடையாது. அனாதையை போல வளர்ந்தான், அனாதையை போல வனாந்திரத்துக்கு ஓடினான். அங்கே அவனுக்கு குடும்பம் வந்தது. அனாதையை போல யாத்திரை, அதுதான் அவனுடைய நிலைமை. எனக்கு அன்பானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஸ்மூத்தா, பெர்ஃபெக்டா, இப்போ நான் இந்த பிரச்சனை இல்லாம உட்கார்ந்துருவேன் அப்படின்னு நினைப்போம். திருப்ப வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு இஷ்யூவா. அப்ப நம்ம வழிகள் அதிகமாகிறது, நாள்பட்ட உபத்திரவம், நாள்பட்ட பாதிப்புகள். ஒன்ன தெரிஞ்சிடுங்க, கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். விசுவாசம் எவ்வளவு நாள் ஆண்டவரை சோதிப்பீர் கேட்கலாம். எனக்கு அன்பானவர்களே, உங்களை சோதிக்கிறவர், உங்களுடைய விசுவாசத்தை பரிசோதிக்கிறவர் என்னார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இடத்துல போய் உட்காரும் போதே, நம்ம வழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது அதற்கான சமாதானத்தை அவர் தருவார். எபிரேயர் 11:24 வாசிக்கிறேன், கேளுங்கள். 11:24. விசுவாசத்தில் மோசே தன் பெரியவனானது பார்வோனுடைய குமாரத்தி மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அனுமதிப்பாக்கில் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று போடப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது தொடர்ந்து செல்வது. எவ்வளவு காலம் என்பதை அறியாமல் தொடர்ந்து செல்வது. ஆண்டவரே எவ்வளவு நாள் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த உபத்திரம் தெரியாது, ஆனால் தொடர்ந்து செல்வது. கர்த்தரை பின்பற்றுங்க. எனக்கு அன்பான பிள்ளை, சில நாள்பட்ட வழிகள், பாதிப்புகள் தேவன் அண்டையில நம்ம இழுக்குது. வா என் பக்கத்தில் உட்காரு, நான் உன்னை தேய்ட்டட்டும். ஒரே ஒரு காரணம் தான்,
உங்கள் வழிகளை நீங்க நோக்காதீங்க. உங்க வழி என் பெயின் என் வாகனம் எனக்கு தான் தெரியும். சில சொல்லுவாங்க என் வழி எனக்கு தான் தெரியும். உங்க வழியை பார்ப்பதை விட இயேசுவை நோக்குங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். கல்வாரியிலே அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. எப்படியெல்லாம்? ஒரு 6 காரியத்தை சொல்லியிருக்க. 1, நமக்கு புதிய திட்டத்தை நோக்கத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்விலை கொடுக்கும் போதும். 2வதாக, ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்விலை தேவன் விரும்புகிற பொழுது, வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிற பொழுது, சில தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உடைய வாழ்விலை வரும்போது, தாங்க முடியாத இழப்புகளுடைய வாழ்விலை வரும்போது, சில நாள்பட்ட பாதிப்புகள் வழிகள் உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய வாழ்வையும் சேதப்படுத்தும் போது விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. இந்த விசுவாச போராட்டத்தில் தேவனை நோக்கி பார்ப்போம். அவரை பிடிச்சுக்குவோம். வேற வழியே கிடையாது. அவர் தான். ஒரு இந்த கொரோனா காலகட்டங்களில் அவரை பிடிச்சுக்குவோம். அவரை தான் பின்பற்றணும். உறுதியாய் என்ன நிலையில் இருந்தாலும் நான் அவரை பின்பற்றுவேன் என்று சொல்லி தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை நாம் பாடுவோமா? தேவ சமூகத்தில் ஒரு கவியை மாத்திரம் பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் பாடுவோம். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடவோம் என்று எழுதியிருக்கிறபடி இந்த நாளிலே ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்குகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்விலே அநேக பாடுகள் வருகிற பொழுது எங்களுடைய விசுவாசங்கள் ஆண்டவரை பரிசோதிக்கப்படுகிறது. புதிய திட்டத்தை எங்களுடைய கைகளிலே தரும்போது, பெரிய மாற்றங்களுடைய வாழ்விலே நீர் கொண்டு வர விரும்புகிற பொழுது ஆண்டவரே, எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் அநேக நேரங்களிலே தாமதமாகிற பொழுது, ஏன் ஆண்டவரே, எதற்கு ஆண்டவரே என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். எப்பொழுது ஆண்டவர் இது நடக்கும், எப்படி ஆண்டவர் இது நடக்கும், எப்பொழுது ஆண்டவர் இது தீரும் என்று அநேக நேரங்களில் கேள்விகளை முன்வைக்கிறோம். ஆண்டவரே, அந்த எண்ணத்தோடு இந்த தொலைக்காட்சியின் வழியாய் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்களானால் ஒன்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். உன்னுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது. கொஞ்சம் பொறுத்துக்கொள், கொஞ்சம் காத்திரு என்று கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் மேலான உபத்திரவம் என்னுடைய வாழ்விலே நிறைவான பலனை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்விலே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், என்னை யாரும் சரிபடுத்த முடியாது, எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய ஆறுதல் அவர்களை நிரப்புவதாக, தேவ சமாதானம் அவர்களை நிரப்புவதாக. ஆண்டவரே, விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்காய் வாழத்தக்கதாய் தேவனுடைய பிள்ளைகளை பலப்படுத்தவே நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக வாழ்க்கையிலே தேவனுடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய திட்டத்திற்கு கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சபையை ஒப்புக் கொடுக்கிறோம், தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், காலங்களை நேரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பலப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த கொரோனா வைரஸ் மூலமாய் பாதிக்கப்பட்ட அத்தனை ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையின் பிரசனம் நிறைவாய் உம்முடைய பிள்ளைகளோடு தங்கியிருந்து வழி நடத்துவதாக. எந்த நிலைமையில் இருந்தாலும், அவர்கள் மருத்துவமனையில் இருக்கலாம், ஆண்டவரே, பல்வேறு நிலைமைகளில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும், அவர்களை பலப்படுத்த கரங்களை
பிடித்து தூக்கி அவர்களை நிலைநிறுத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நல்லுறவும் இப்பொழுதும் சதா காலம் நம் அனைவரிடம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் யாவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமாதானம் உங்கள் யாவரை நிறைப்பதாக. ஆமேன், ஆமேன்.